என்ன எந்த போட்டோக்குள்ள வருது? யார் சொல்லி கொடுத்தாரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா காந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ தான் எல்லோரும் எழுந்திரிச்சோம். நான் எழுந்திரிச்சு கொஞ்சமாக எண்ணெய் வச்சிட்ருக்கேன் தலைக்கு. இனிமேல் தான் நான்வெஜ் எடுக்க போகணும். என்னங்க பண்ண போகிறோம்? போகலாம். போய் இன்னைக்கு வாத்து எடுத்து வந்துடலாமா? வாத்தா? எனக்கு அது நல்லா இல்லைன்னா வேணாமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, அப்போ நம்ம இத்தனை நாள் மாற்றி மாற்றி எடுத்து இன்னைக்கு நம்ம வாத்துக்கறி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்த நாள் பூனைக்கறி, அடுத்த நாள் எலிக்கறி. ஏங்க நீ வேற. நல்லா இருக்குமா? சரி, ஏற்கனவே டிராஃபிக் வேண்டாம். ஆனால் என்ன அவங்க வெட்டி கொடுக்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சரி வா, அப்புறம் என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் வாத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போனால் தான் தெரியும் என்ன எடுக்க போகிறோன்ட்டு. பெல்ட்டி போட்டு சேலஞ்சு. நான் பெல்ட்டி அடிச்சு, எனக்கு பெல்ட்டியே அடிக்க தெரியாது. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அனுப்பாத. அவங்க பேசு. பக்கத்துலேயே ஒரு அண்ணா இருப்பாங்கல்ல, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல, அந்த அண்ணா பெல்ட் போட்டு சேலஞ்ச் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் பெல்ட் போடுவாங்க. பெல்ட் போடுவேன். போடுவாங்க. நீங்கள் நல்லா வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரி அம்மா, இந்த வார்த்தையெல்லாம் நின்று தான் பேசணும். அம்மா, நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் டெலீட் பண்ணக்கூடாது. சரி அம்மா போல நீ பல்ட்டி போட்டு. நீ பெல்ட் போட்டு காமிச்சு. நீ பல்ட்டி போட்டு காமிச்சு. அது சரி, நீ பெல்ட் நீ பெல்ட் எப்படி நீ காட்டிக்க? எப்படி பெல்ட்? அதில் மாட்டிக்காத, அதில் மாட்டிக்காத, இந்த பக்கம் மாட்டி. இந்த மாதிரி நான் அடிச்சா நினைச்சு பாருங்க. ஐயோ, நான் எப்படி இருந்துச்சுக்க இந்த மாதிரி பெல்ட் அடிப்பேன். சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, நைட்டு டீ குடிச்சிட்டு பாத்திரம் கழுவுல அது கழுவி வச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்ருக்கேன். ரித்திகா பார்த்தீங்கன்னா வெளியே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போய் மீட் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமேல் தான் டீ வச்சு குடிப்போம். எங்கள் வீட்டுக்கார் டீ வச்சுருவாரு, அது வேறு விஷயம். எங்கள் சோபிகா என்ன பண்ணுறான்னு போய்ப்பாரு. பேர் என்ன? என்ன பண்ணுற? சோபி என்ன பண்ணுற? அதுக்கு எது கழுவுற? சந்தோஷமா பேசு. 2 ரூம் கூட்டிட்டியா பெட்ரூமு? சரி, அங்க பாரு, என்ன பாரு, அம்மா பாரு, வெளியே கூட்டிடு. எங்க பதில காணோம்? இன்னும் ஒரு நாளாச்சும் வீட்டுல வேலை செய்யணுமா? வா, என்ன பதில் சொல்றதுக்கு? ரித்திகா இங்க வா. ரித்திகா, நான் பால் வாயை வச்சு ஊத்தி தரேன், கம்மு வச்சு வா. போ, வெளியே கூட்டு போ. போ. என்ன சொல்லி பண்ற? எதுக்கு முடியல? பரவாயில்ல, கூட்டிட்டு 2 பெட்ரூமா? சரி, வெளியே போய் கூட்டி. ரித்திகா வெளியே கூட்டு சொல்லு. ரித்திகா போ, ரித்திகா சீன் வரது வெளியே கூட்டு. வீடியோ ரோஸ் உடனே நல்ல பிள்ளை மாதிரி போட்டு போறேன். இல்ல, நீ இந்த சைடு கூட்டு, அக்கா அந்த சைடு கூட்டு போ. அப்படின்னா அக்கா இந்த பாட்டு தட்டி வரக்கூடாது. சரி போ, முதல்ல நீ கூட்டு. நீ கூட்டுறத போய் பாருங்க. நீ செப்பல்லாம் எடுத்து வை ரித்திகா. முதல்ல ரித்திகா, செப்பல்லாம் எடுத்து நீ ஸ்டாண்ட் மேலே வை. அக்கா கூட்டுட்டோம் அழகா. அக்கா நீட்டாக கூட்டிடுவாங்க. இங்கே விட்டு போய் இந்த செப்பல் இங்கொண்டா, இங்கொண்டா. அந்த ஷூ எடு. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியுதா? சைக்கிளில் போகுதுல்ல, சைக்கிளில் இப்படி 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 பண்ணி இந்த ஷூவே தேய்ச்சாச்சு. தெரியுதா? சரி, இந்த பேக் என் கூட வைக்கவே இல்லை. அக்கானா அக்காவே தான் செய்யணுமா? நீ செய்ய மாட்டியா? இவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் ஓபன் பண்ணியே காமிக்க மாட்டேங்கிறாங்க எங்க அம்மா. என்னது? என்ன அதெல்லாம் எவ்வளோ வாங்கி வச்சுக்கிறா? அதெல்லாம் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்டா? என்னது என்னது?
என்ன ப்ராடக்ட் இதெல்லாம்? அதெல்லாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 2000 ரூபாய்க்குள்ளே தான் நினைக்கிறேன். அதில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைசேஷன் போகிற ரேட் எனக்கு வாயில் வீஸ் வருது. ஓகேங்களா? அது உங்களுக்கு அன்பாக்சிங் நான் போட்டு காமிக்கிறேன். நான் அன்பாக்சிங் வீடியோ போடணும்னு சொல்லி வச்சுருக்கேங்க. அப்படியா? எத்தனை நாள் ஆகுது? நேற்றுக்கு எல்லாம் ஒவ்வொன்றும் வந்துருச்சு. நைட்டு 8:30 மணிக்கு ஒவ்வொன்றும் வந்துருச்சு. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இந்த லிஸ்ட்டில் போட்டு வைப்போம்ல இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருந்து ஃபைனலாக வந்து ஆர்டர் போட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு தெரியாது இல்லைங்க, அது என்னன்னு தெரியாது. ஏன் உனக்கு சர்ப்ரைஸ்? கிச்சனுக்கு தேவையான பொருள் தான் உனக்கு சர்ப்ரைஸ். நீ தாங்க சொன்ன உனக்கு பிடிச்சது நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? அப்புறம் என்ன? அதுக்குன்னு இஷ்டத்துக்கு ஆர்டர் மேலே ஆர்டர் போட்டுட்டு பாட்டுக்கு வந்து அங்கே பாரு. அதை நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உனக்கே தெரியும் சூப்பர் இருக்கோ அப்படின்னு. பார்க்கலாமா? சரி. பாப்பாங்களும் சொல்லுவாங்க. சோபிகாவுக்கு அது சர்ப்ரைஸ் இருக்கு. சோபிகானாவே உழைப்போம். சோபிகா ரித்திகா 2 பேத்துக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்னெல்லாம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து காமிக்கிறேன். நாளைக்கு வேணாமா? நாளைக்கு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி எதுக்கெல்லாம் அது வாங்கினேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ டிவிங்க என்ன எலிக்குட்டி? டெட்டாயில் எடுத்து வச்சிக்கா. இது எலிக்குட்டியா? டெட்டாயில் கொண்டா. எலிக்குட்டி வந்துட்டேன். இது டெட்டாயில் இல்ல, இன்னொன்று இருக்கு பாரு, அதான் டெட்டாயில். அப்ப நான் தான் எலிக்குட்டி தெரிஞ்சு போறேன். தண்ணி ஊத்துங்க பால்ல. எடு நீங்க தண்ணி ஊத்தணும். தண்ணி எவ்வளவு ஊத்துவா? பால்ல தண்ணி ஊத்தணும். இவ்வளவு தப்பான செயல் தெரியுமா? எலிக்குட்டி 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 எலிக்குட்டி. ஆடையா? ஆடெல்லாம் உடம்பு நல்லதா சாப்பிடும். பிடிக்காது. வேண்டாம். அக்காக்கு மட்டும் ஆடுங்க. பாப்பாவ லாரி சொல்லு. லாரி சொல்லுமா? லாக்கி சொல்லு. லாரி. லாரி. இதுக்கு என்னங்குது அம்மா? அந்த லாலி இருக்குல்லம்மா. லாலியா? குப்பையோட கொட்டிட்டா கடைசியா. இன்னும் என்னத்த கொட்ட சொல்ற? இவங்க ஆனா இவங்க பங்கு பிரிக்கிறது இருக்கும் பாருங்க. நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் பண்ணியிருப்போம். 2 ஒரே அளவு தான். எடுத்துட்டு போ. என்ன சொல்லி அக்கா எப்படி கம்முன்னு வாங்கிட்டு போறாங்க? நீ மட்டும் யாருக்கு எப்படி ராவடி பண்ற வீட்டுல? இங்க பாருங்க, எண்ணி பார்க்கலாமா யாருக்கு அதிகமா இருக்குன்ட்டு? நீ சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா டீ வச்சிட்டு இருக்கோம். இன்னும் டீ வைக்கிறோம். எங்க டீயை ஊத்துங்க, குடிக்கலாம். டீ குடிச்சிடலாம். சுடுது பால் இப்பதான் ஊத்துனது. சரியான டேஸ்ட். இதை விட இந்த ஹெல்த் மிக்ஸ் போட்டு கஞ்சி வச்சு குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி ரெஸ்ட் தட்டுமா? நல்லது குடிச்சிடாதீங்க. தண்ணி திறந்து விடுங்க. அப்படியே கழுவி வச்சின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏங்க நம்மளா வீடியோ எடுத்துகிட்டே இருக்க, நீ பாத்திரம் கழுவுறியா? நான் இங்கே இருக்க, அங்கே யாருக்கு டீ எடுத்துகிட்டு போகிறேன்? நான் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் குடிப்பேன். டீ குடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. அப்பா. ஆமாம். எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. நீ குடிக்கவே இல்லை. வாயில் ஊற்று ஒரு முடங்கு. நல்லா இல்லைனாலும் நீ வச்சது நல்லா இருக்குன்னு சொல்ல. சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கறி எடுக்க கிளம்பிட்டோம். மணி 10 மணி ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம்?
அப்படி இல்லை, நாங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் எடுத்துகிட்டு இருந்தோங்களா, அதனால லேட் ஆயிடுச்சு. கதை ஓப்பன் பண்ண போகலாம். என்னம்மா பண்ணுற? சரி வர வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே 10 மணி ஆகுது. இன்னும் நம்ம போய் கறி எடுத்து வந்து சமைச்சி சாப்பிட்டு ஷோவா. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு, ஆனால் கறி சாப்பிட்ணுமே. சரி வாங்க, நம்ம என்ன கறி எடுக்கிறோன்னு தெரில. வாத்து கறியா கோழி கறியா என்ன கறின்னு போய் பார்க்கலாம். ஆ என்ன வாத்து கறியா? சும்மா தாங்க அந்த இவர் தான் வாத்து கறி வாங்கி தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாத்து கறி கிடைக்காத காரணத்தினால நாட்டுக்கோழி வாங்கிட்டு போகிறோம். வாங்கிட்டு போய் சமைச்சோம். 1 கிலோ மட்டும் எடுத்துக்கலாம். 1 கிலோ சரி ஓகே. கறி 1 கிலோ வர மாதிரி போட்டு தோல் உரிச்சு சொல்லிடு. கறி 1 கிலோ வர மாதிரி. கறியை 1 கிலோ வர மாதிரி தான் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ. ஆனால் சிக்கன் 1 கிலோ சிக்கன் வர மாதிரி போடுங்க. தோல் உரிச்சிருங்க, உரிச்சிடலாம். சாப்பிட மாட்டாங்க தோல் ஆனால் காடை முட்டை ட்ரேவோட முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கு. காடை இவ்வளோ முட்டை போட்டதே பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை முட்டை வந்து வாங்கிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த காடை முட்டைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த அண்ணன் பார்க்கலன்னா 2 முட்டையை ஆடி நான் அந்த அண்ணன் வந்து பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஒரு டைம் காட்டில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அத்தை பேர் பார்த்தீங்கன்னா ஜோதி. நாங்கள் 2 பேர் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு முட்டையை போட்டு நான் உடச்சிட்டேன். தூக்கி போட்டு உடச்சதும் உள்ளேருந்து காடை, குட்டி காடை வெளியே வந்துருச்சிங்களா. அப்போ எங்கள் ஜோதி என்ன சொன்னிச்சு, நீ காடை முட்டையை உடச்சிட்டியா, அவ்வளோதான், காடை வந்து உன்னை தேடி எங்கே இருந்தாலும் வந்து உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொன்னதும் நான் பயந்துட்டு வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு அவசரமாக போனேன். போகிற வழியில் கீழே விழுந்து காலு கையெல்லாம் சரிச்சிட்டு புண்ணு பண்ணிட்டு அழுதுகிட்டே போனேன். இந்த காடை முட்டையை பார்த்தது எனக்கு அதுதான் ஞாபகம். இப்போ வாங்கிட்டு போகலாமா? ஒரு முட்டை 5 ரூபாயாம். சோபிகாக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம காடை முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். இதுலேயே பெரிய முட்டையை போடணும். 10 முட்டை பெருசாக. பெரிய முட்டையாக வேணா பக்கத்தில் பறக்குது. அது கோழி முட்டை. நான் கோழி இது அந்த இதில் வச்சு சாப்பிடுவாங்க தெரியுமா, குச்சி வச்சு இப்படி அந்த மாதிரி பண்ணி தரலாம் பார்ப்பாங்க. நாங்களும் கிராமம் தானா. நாங்கள் ஆத்தூர் சேலம் சைடு. நாமக்கல்ல எங்கள் தாத்தா வீடு நாமக்கல் தான். அங்கிருந்து இங்கே வீடு இங்கே இருக்கா இல்லை வேலைக்காக வந்து? வேலைக்கா? சரி எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே. நாங்களும் நாமக்கல், எங்கள் தாத்தா வீடெல்லாம் அங்கே தான் இருக்கோம். என்ன இருக்குல்ல, காடை முட்டையை காடைக்கிட்ட இருந்தே போயிட்டு காசு போட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடை முட்டையும் சிக்கனும் வாங்கியாச்சு. வாத்து வராத காரணத்தினால அடுத்த வாரம் வாத்து கொண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம வாத்து சாப்பிட்லாம், அதுக்கு அடுத்த வாரம் முயல் சாப்பிட்லாம். போல் பதனி குடிக்க போகிறாங்க கடையில். பதனி குடிக்காமல் போகிறதில்ல. என்ன குடித்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாமலே தான் போயிட்டுருக்குது. ரித்திகா டெய்லி குடிக்குது தெரியுமா? இப்போ இங்கே தான் வந்து குடிச்சிட்டு போகிறோம். டெய்லி ரித்திகா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். அதனால கேட்டு போகிறோம். ஜிபே ஒர்க் பரவாயில்லையா? சரி, அப்போ ஃப்ரீயாக குடிச்சிட்டு இங்கே பாருங்க வரமாட்டேங்குது. டவர் வரலையா? ஏன்? சரி, நம்ம ரெகுலராக வர கடை தான். நாளைக்கு வருவோம். இல்லை நாளைக்கு மதியம் எப்படினாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா நொங்கு சாப்பிட முடியாது, கறி தான் சாப்பிட முடியும். சரி வரேன். இப்போ ஓட முடியல, நாளைக்கு வந்து தரேன். சரி வரமாட்டேங்குது. கையில் காசு வச்சிருக்கியா? 500 இருக்கு. 500 இருக்கா? வேணாம் இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு வேணுமா? நாளைக்கு பாப்பா அந்த உட்காருமா, உட்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிற வீடியோ எதுவுமே நம்ம எடுக்கல. சமைச்சு முடிச்சாச்சு. அதே
எப்பயும் சமைக்கிற மாதிரி தான், அதே நாட்டுக்கோழி குழம்பு. வாத்துக்கறி இவர் வந்து வாங்கி தரல. ஏன்னா வாத்துக்கோழியா சமைக்கலன்னு சொல்லு. அங்கதான் வாத்து வாங்கிட்டு வரலையா, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. கடையில் இன்னைக்கு வாத்து வரலையா? அடுத்த வாரம் வாங்க வாத்து வாங்கிக்கோங்க, உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தோம். அவங்க எவ்வளோ 350 ரூபா 1 கிலோ. இங்கே பாருங்க, நாட்டுக்கோழி வறுவல கிரேவியா ஏதோ ஒன்று. அப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில். சரிம்மா தரமா. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து தோல் உரிப்போம். ஏன்னா பாப்பாங்களுக்கு தோல் இருந்தால் பிடிக்காது. சாப்பாடு நான் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி சாப்பிட்டா ஹெல்த்தி உடம்பு. சாப்பிடு. வீடியோ எடுக்கிறப்பல அந்த மாதிரி பண்ணாது ரித்திகா, தயவு செஞ்சு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. குழம்பு தான் சூப்பராக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன், பச்சை தண்ணி மாதிரி. தண்ணிங்கிறேன் குழம்பு. நாட்டுக்கோழிலாம் அப்படிதான் வைக்கணும், அப்பதான் அந்த ரசம் மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும். நல்லா சொத்தர பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வச்சுக்கோ, நெச்சு விழுது செம்மையா இருக்கும். பாப்பாங்களுக்கு வேற நல்ல சரி சாப்பிடாத ரெடியா இருக்குங்க. சாப்பிட மாட்டேன், நீ ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடல. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். குழம்பு கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. யாரு உண்மை சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா? சொல்லிருக்கா சாப்பாடு 100க்கு 99. நல்லா இருக்கா இல்லையாமான்னு சொல்லுமானா மார்க் கொடுத்துருக்கேன். 100க்கு 0. அதுதான் முடியாது. என்னது சிக்கனா குழம்பா? பிடிக்கலன்ட்டு ஒரு நாளைக்கு போர் சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா எனக்கு இந்த கறி குழம்பு வச்சு கொடுமா அப்படின்ட்டு கூப்பிடுறோம் வச்சுக்கிறேன். சார் நீ சொல்லுமா, நீ தான் கரெக்டாக சொல்லு. 100க்கு 200. என்ன சிக்கனா? ஏன்னாச்சு சோபிகா வேற நேற்றுக்கு ஜூஸ் ரோஸ் மில்க் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ட பாத்தியா? அப்படியா? எங்க வாங்கினீங்க? அந்த இதுல தான் கேஎஃபில தான் போயிட்டு பர்கரும் வாட்டர் மெலனு ரோஸ் மில்க் எல்லாத்தையும் கலந்து குடிச்சா என்ன ஆகும் ஜில்லுன்னு. நைட் போல தொண்டை கட்டிச்சு. நம்ம வீட்டுல 2 கையில வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ஆபரேஷன்? கறி எடுத்து 2 கையில வச்சு பிச்சிட்டே இருக்கு. யார் பாப்பாவா? டாடி. நான் பாத்தீங்கன்னா எப்படி ஸ்பெஷலா எலும்பு இருக்கிற மாதிரி தான் கறி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கால் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி குடிச்சு பார்த்தாச்சு. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு 100க்கு 80. ரித்திகா வேற எல்லாம் வாயாடின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க கால். இதுதான் என்னோட ஃபேவரட். சிக்கன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு டைம்லாம் நான் வெறும் தலை கால் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கறிலாம் சாப்பிடவே முடியல, மட்டும் தனியாக வாங்கி சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பும் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம துக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுங்க. எல்லாம் பண்ணிருங்க. எல்லாருமே பண்ணிருங்க. இப்போ எங்க வீட்டுக்கு இருக்காரு, இவர் வேற கிளம்பிட்டாரு, டைம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிடு. ஏய் உண்மையே சொல்லுங்க. ரசம் குழம்பு சூப்பரா இருக்கு. ஏன் ரசம் அது இல்ல நாட்டுக்கோழி கறி குழம்பு தான். தண்ணி குழம்பு சூப்பரா இருக்கு. கறி கறி எது சாப்பிட்டு சொல்றேன். சுடுது. ஏக்கா நான் எப்பயுமே அப்பா கிட்ட தான் பசங்க சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா தான் சூடு அப்படியே செம்மையா செய்வார். எங்க அப்பா பேசுறதே வரைக்கும் நான் கொஞ்சம் நட்டி ஊப்பேன். ஆனா வீடியோ பாய் சொல்லிருமா. பாய் 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 பாய். அப்பா பாய் சொல்லுங்க. பாய். இப்போ திருப்பி போட்டு நீங்களும் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா 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 டாடா. நானும் சாப்பிட போறேன்.